இந்த பிக் பாஸ் சீசன் 8ல எக்ஸ் கண்டெஸ்டன்ட் சில பேர் வரப்போகிறதா ஒரு தகவல் இருந்தது. அதுலேயும் இந்த கண்டெஸ்டன்ட் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிக் பாஸ் ஒரு பயங்கரமான ஒரு மோசமான இடமா மாறிடும். ஏன்னா இது ஒரு பிக் பாஸ் தமிழ் வரலாறுலேயே ஒரு மோசமான கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தவங்க வராங்க. அவங்க யார் அப்படிங்கிறது பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில பேர் இவங்க வராங்களா, இவங்களாம் எப்படிப்பா சமாளிப்பாங்க அப்படிங்கிற சில பேர் மாதிரி இருக்காங்க. இவங்க வந்தாங்கன்னா அவ்வளோதான் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேரும். இது எல்லாத்தையுமே இதில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்ட் டைமில் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் ட்ரெண்டான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க. அவங்க ரீசெண்டாக போட்ட வீடியோ கூட 5 மில்லியன்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. குக் வித் கோமாளியிலேருந்து லெஃப்ட் ஆனதுக்கு. ஸோ அவங்க பிக் பாஸ்க்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்தது. ஆனால் மணிமேகலைங்கிற பேரில் வராங்க. ஆனால் அது குக் வித் கோமாளி மணிமேகலை கிடையாது. வடிவேல் காமெடியில் வடிவேலுக்கு தங்கச்சியாக அந்த படத்தில் மணிமேகலையாக வருவாங்க. அவங்களோட ஒரிஜினல் நேம் என்னன்னு தெரில. அவங்க இந்த பிக் பாஸ்க்கு வரப்போகிறதா ஒரு தகவல். அதாவது கவுண்டமணி செந்திலையும் இவங்க வேணாமா அவங்க வேணாமா அவங்க வேணுமா இவங்க வேணுமான்னு செலக்ட் பண்ணி கடைசியில் செந்தில ஓகே பண்ணுவாங்க. ஸோ அந்த காமெடியில் வரக்கூடிய அந்த ஆக்ட்ரஸ் வந்து இந்த பிக் பாஸில் வரப்போகிறதா ஒரு தகவல். அப்புறம் குக் வித் கோமாளியில் வந்த ஒருத்தர் சீரியல் ஆக்டர் அக்ஷய் கமல் அப்படிங்கிறவர் இந்த பிக் பாஸ் சீசனில் வரப்போகிறதா ஒரு தகவல். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இந்த யங் ஏஜில் இருக்கக்கூடிய ரொம்ப சார்மிங்கான லுக்கிங்கில் இருக்கக்கூடியவங்க எப்போவுமே வரும்போது அதுக்கு ஒரு ஃபேன்ஸை கெயின் பண்ணுவாங்க. இவர் மேபி அந்த ஒரு கேட்டகரியில் வரலாம். ஸோ அதுக்கடுத்து தான் சூப்பர் சிங்கர் பூஜா. ஸோ இவங்க வந்து குக் வித் கோமாளியில் கூட கலந்துருக்காங்க. இவங்களுமே வரப்போகிறதா ஒரு தகவல். ஸோ குக் வித் கோமாளிலேருந்தே நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷமாக இவர் பேர் அடிபட்டுது. ஆனால் வரவே இல்லை. இந்த வாட்டியுமே இவர் பேர் அடிபடுது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக். நிறையா சீரியல் பண்ணியிருக்காரு, நிறையா ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படம் கூட ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த சீசனுக்கு வரப்போகிறதா தகவல். ஸோ இவர் வந்தாருன்னா மேபி அந்த சீரியல் ஃபேன்ஸ், அந்த பழைய சீரியல் ஃபேன்ஸ் இருப்பாங்களா அவங்களெலாம் வந்து இவர் வந்து கண்டிப்பாக இழுத்து பிடிச்சிப்பார். இருந்தாலும் ஓட்டு வருமா அப்படிங்கிறது தான் தெரில. அப்புறம் இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, இவர் எப்படி இங்கே சமாளிப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு கண்டெஸ்டன்ட் தான். ஒன்றும் இல்லை, இப்போ லால் சலாம் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் இவர் அப்படின்னு எல்லாராலையும் பேசப்பட்டது. ஆனால் ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனதுனால அவர் இல்லை போல், அவரோட போர்ஷன்ஸ் நிறையா கட் ஆயிடுச்சு போல். இப்போது அந்த லால் சலாம் வந்து டைரக்டர் கட்டு வரப்போது அந்த ஹார்ட் டிஸ்க்கு கிடச்சிருச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இப்போது இந்த படத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில், நடிகர் செந்தில். இவர் வந்து பிக் பாஸ் சீசன் 8க்கு வரப்போகிறதா ஒரு கன்ஃபார்ம்டு கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்டில் இருக்கார் இவர். ஸோ மோஸ்ட்லி பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அதில் இவர் கன்ஃபார்மாக இருக்கார். ஸோ இவர் உள்ளே வரப்போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். ஆனால் இவர் உள்ளே வந்தாருன்னா இவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரில. அப்புறம் ஆர்ஜே ஆனந்தி. ஸோ இவங்க வந்து நிறையா யூடியூப் வீடியோஸ், நிறையா ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் கோமாளி படத்தில் கூட நடிச்சிருக்காங்க. புக்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இவங்க பயங்கர இன்டெலிஜென்ட். இவங்க வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இவங்களுக்கு பேருமே இதில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் வருஷம் இவங்க பேர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சோனியா அகர்வால். ஸோ இவங்க வரப்போகிறதா ஒரு தகவல். இவங்க வராங்களா இல்லையான்னு தெரில. ஏன்னா 7G ரெயின்போ காலனி 2 ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ முடிகிற கட்டத்தில் இருக்குது. கண்டிப்பாக அது முடிஞ்ச உடனே உள்ளே வரதுக்கான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோனியா அகர்வால் வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். மகாராஜா திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்களோட மகளாக நடித்த சச்சனா நமிதாஸ் அப்படிங்கிறவங்க இந்த பிக் பாஸ் சீசன் 8க்குள்ளே வர போகிறாங்க. ஸோ அந்த படத்தில் அவங்க மகளாக நடிச்சிருக்காங்க. இந்த ஷோக்குமே அவர் தான் ஹோஸ்ட்டு. ஸோ எப்படி இவங்க 2 பேரோட அந்த இது இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இவங்க ஒரு கன்ஃபார்ம்டு கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதுக்கடுத்ததான் கணக்காலும் காலங்கள் ஃபஸ்ட்டு சீசனில் அறிமுகமான பிளாக் பாண்டி. அதுக்கப்புறம் நிறையா படங்களில் நடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து இந்த சீசனில் வரப்போகிறதா ஒரு தகவல். இவர் வந்து ஒரு நல்ல காமெடியாக நல்லா சூப்பராக பண்ணுவார். வழக்கமாக எளிமையான ஆட்களுக்கு மக்கள் பெரிய அளவில் ஆதரவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து பிளாக் பாண்டிக்கு அந்த ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ பிளாக் பாண்டி இந்த சீசனில் ஒரு மோஸ்ட் கன்ஃபார்ம்டு கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்டில் இருக்கார். ஸோ கடைசியாக நான் சொல்ல போகிற இந்த பேர் தான் பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. என்ன அப்படின்னா இவங்க வந்த சீசனில் இவங்க ஒரு பயங்கரமான ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரா மிதுன். இவங்க எக்ஸ் கண்டெஸ்டன்ட் தான். இவங்க மறுபடியும் இந்த சீசனில் வரப்போகிறதா ஒரு தகவல். இவங்க இருந்த சீசன்லேயே அப்படியே தொட்டதுக்கெலாம் ஒரு பிரச்சனையை ஏதாவது ஒன்று கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கமல் சார் ஹேண்டில் பண்ணார். இப்போ விஜய் சேதுபதி மீரா மிதுன் ஒரு வேளை வந்தாங்க அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறதே தெரில. ஏன்னா இவங்க திருமண பக்கம் எல்லாமே ஏதாவது ஒன்று பிரச்சனையாக கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை அணுகிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இவங்கள நார்மலாக எல்லாரும் ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப டஃப்பு.
ஸோ அதை எப்படி விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வரப்போகிற நாட்களில் தான் நம்ம பார்க்கணும். இது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் நம்ம போன கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம். முக்கியமாக பார்த்திபன் வரப்போகிறதா ஒரு விஷயம். பார்த்திபன் வர்றது தான் என்னால் இவர் வந்து எப்படி இது பண்ண போகிறாரு, இவருக்கு வந்து நிறையா பண பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இவர் பிக் பாஸ்க்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், அவருக்கு ஒரு நிர்பந்தம் ஒன்று இருக்குது. ஸோ இருந்தாலும் இவர் உள்ளே வந்தாருன்னா எப்படி இருக்கும், அவர் வந்து விஜய் சேதுபதியை ரொம்ப டாமினேட் பண்ணுவாரா, இல்லை ஓகே நான் ஒரு கண்டெஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி அடக்கி வாசிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் தான் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த கண்டெஸ்டண்ட்டில் யார் வந்தால் நல்லாயிருக்கும், யார் வரவே கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, யார் வந்தால் ஆஹா இவங்க வந்தாங்கன்னா கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்டில், இதே மாதிரி ஒரு பிக் பாஸ் அப்டேட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.